ரவீந்திரன் துரைசாமி, நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். இதுவரைக்கும் பெருசா வாக்கு சதவீதங்களையோ அல்லது மற்ற டேட்டாக்களையோ மேற்கோள் காட்டி பேசாத திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைய உரையில ரொம்ப விளக்கமா நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு. அந்த உரையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு அணியாக அண்ணாமலையோட உழைப்பால பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் ஒரு எம்பிக்கள் கூட அண்ணாமலை தலைமையில் வரவில்லை என்றாலும் கூட பிரமாதமான வாக்கு வங்கியை பாஜகவுக்கு எடுத்து தந்துள்ளீர்கள் என்று அண்ணாமலையை ஆட்சி அமைந்த போது மிக தெளிவாக பாராட்டியிருக்கிறார். மேலும் அவர் அண்ணாமலையிடம் கொடுத்திருக்க அசைன்மெண்ட் என்னவென்றால், மீண்டும் இதைவிட வளர்த்து திராவிட இயக்கத்திற்கு இந்துத்துவா தான் போட்டி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவிற்கு போட்டி என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அசைன்மெண்ட் அல்லது ஒரு தலைமை கட்சிக்கு தலைவர் கொடுக்கிறது தான். அதன் அடிப்படையில் அண்ணாமலை ஒரு திராவிட கட்சி 13% போகும் என்ற விமர்சனத்தை முன்வைத்தார். எந்த திராவிட கட்சிகள் என்று சொல்லவில்லை என்றாலும் யாரை நோக்கி அவர் வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதற்கு எதிர்வினை ஆற்றி ஆக வேண்டிய என்ற சூழ்நிலை இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக கூட்டணியின் கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது என்பது நாம் எல்லோரும் உணர்ந்த ஒரு விஷயம்தான். அந்த வகையில் அவர் 2024 மக்களவை தேர்தல் வாக்கு இதை பற்றி பேசுறாரு. அதுல 14ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்த வாக்குகளையும் 24ஆம் ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்த வாக்குகளையும் ஒப்பிட்டு பேசுறாரு. 14ல் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தாங்க. அதுல அவங்க ஒரு இடம் வெற்றி பெற்றாங்கிறது உண்மை. இப்பொழுது ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை, 2 இடம் வெற்றி பெற்றாங்க, கன்னியாகுமரி தர்மபுரி. ஆனால் அன்றைய தினம் பாஜக 4 ஹீரோக்களோட தான் அது நின்றுச்சு. 4 பேர் சப்ஜெக்ட் மாதிரி தான். மெயினாக கேப்டன் விஜயகாந்த் 14 இடங்களை தேமுதிக நின்னாங்க, பாஜக 8 இடங்கள், அது டாக்டர் ஐயா பாமக 8 இடங்கள், அண்ணன் வைகோ 7 இடங்கள்னு 4 முக்கிய கட்சிகள் இருந்தாங்க. ஆனால் இப்போ 2024 பாஜக அண்ணாமலை தலைமையில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் தாமரை நின்றது. தாமரை 60% இடங்கள் வர தாமரை நின்றது. பாமக ஊருக்கு 10, மற்றபடி எல்லாம் தினகரன் 2, வேற எல்லாம் 1-1ங்கிற அடிப்படையில் தான் மற்ற கட்சிகள் இருந்தது. இந்த சூழ்நிலை ஒப்பிட்டு பார்த்தால் அன்று 8 இடங்கள் பாமக, 8 இடங்கள் பாஜக என்ற சூழ்நிலையை தாண்டி இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தாமரையை நிறுத்தி 11.4% வாக்குகளை அண்ணாமலை எடுத்திருக்கிறார். 14.4% வாக்குகளை எடுத்து என்டிஏக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான வித்தியாசம், அதிமுக அணிங்கிறது அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், இவர்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் வெறும் 5 விழுக்காடு தான் என்ற சூழ்நிலையிலும் வெற்றி பெற்ற திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கு உள்ள வித்தியாசம் 24 விழுக்காடு என்ற சூழ்நிலையிலும் உண்மையின் அடிப்படையில் ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களவையை விட சட்டமன்றத்தில் பெரிதாக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த அதிக இடங்களில் தோத்த மாநிலங்களையே இன்று பாஜக கைப்பற்றி இருக்கும் போது அண்ணாமலை அவர்களையும் ஒரு பாஜகவின் பல தலைவர்கள், பைரன் சிங் செகாவத், குஜராத்தின் மோடி, எதியூரப்பா, இப்படி பல தலைவர்கள் பாஜகவில் வளர்ந்து சாதித்தது போல் அண்ணாமலையும் சாதிப்பார் என்று மோடி அண்ணாமலையை உறுதியாக நம்புகிறார். அந்த வகையில் அண்ணாமலையும் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை 3வது இடத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தன் உழைப்பை நல்கி அதற்கான ஆயத்த வேலைகளை ஈடுபடுகிறார், அதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார். அதனை முறியடிக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமியின் ஒரு கடமை என்பதனால் அவர் அதிமுகவினர் பொதுவாக திமுக பற்றிய பேசக்கூடிய லெவலில் திமுக பற்றி அவர்கள் பேசினார்கள். அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆளுங்கட்சிக்கு எதிரான எல்லா தீர்மானங்களும் அவங்க போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி அண்ணாமலையின் என்டிஏக்கும் இவர்களுக்கும் 5 விழுக்காடு தான் வித்தியாசம் என்பதை இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம பாஜகவுக்கு எதிரான அந்த ஒப்பீடு முதல்ல சரியா இருக்குமா? பாஜகவோடு அல்லது நீங்க அண்ணாமலைன்னு குறிப்பிடுறதுனால கேட்கிறேன், அந்த ஒப்பீடு சரியா இருக்குமா? அதிமுகவினுடைய தமிழ்நாட்டின் தனித்த பலம் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உரையிலே குறிப்பிடுறார். நாடாளுமன்ற தேர்தலையும் இதே தானே சொன்னேன், அது நடக்கலையே நீங்க கேட்கலாம். ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற, அதை தனித்து தான் பார்க்கணும்னு சொல்றாரு. அது எடப்பாடி பழனிசாமியின் கருத்து. பொதுவாக தமிழ் மண்ணில் அந்த கருத்து இருக்குது. ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறங்கிற கருத்தை முன்வைத்து நானே பேசியிருக்கிறேன். ஆனா ஆப்பிளை விட ஆரஞ்சில் ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் பாஜக சாதித்ததனால் பண்டிட் சஞ்சய், எதியூரப்பா, பைரன் சிங் செகாவத், கல்யாண் சிங்,
மோடி மாநிலங்களில் சாதித்தது போல் அண்ணாமலையும் பாஜகவில் ஒரு தலைவராக சாதிப்பார் என்ற எண்ண ஓட்டமும் நம்பிக்கையும் மோடிக்கு அண்ணாமலை மேல் இருக்கிறது. அந்த வகையில் அவங்க நாங்க மகாராஷ்டிராவில் உயர்ந்திருக்கோம், ஹரியானாவில் உயர்ந்திருக்கோம், தமிழ்நாட்டிலும் உயருவோம், 5% தான் டிஃபரன்ஸ், மேல வருவோம்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அது அவங்க எதிர்பார்க்கல, தப்பு இல்ல. நீங்க பொதுவான கருத்து பார்லிமெண்ட் வேற அசெம்பிளி வேறங்கிற கருத்தை நான் மறுக்க வரல. அது பலமுறை தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட இந்திரா காந்தி அம்மையாரோட 5% வாக்கு குறைவா இருந்ததை நாம பார்த்திருக்கிறோம். பல இடங்கள்ல 2019 53 எடுத்தவங்க 46 சம்திங் தான் எடுத்தாங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அதே வேளையில ஹரியானாவையும் மகாராஷ்டிராவையும் நம்பி 2வது இடத்துக்கு நாம வந்துட முடியும், அதிமுக அணியை 3வது தள்ள முடியும்னு அண்ணாமலை உறுதியா நம்புறாரு. இல்ல, கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கான பிரதான காரணமாக முன்வைக்கப்பட்டதை தாண்டி பின்புலமான காரணங்கள் சொல்லப்பட்டதே 26 முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளி தான். மீண்டும் நீங்க அந்த கம்பாரிசனை நிறுத்துறீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனை கொண்டு வரீங்க. அதை அதிமுக விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான. அதை பற்றி அண்ணாமலைக்கு என்ன கவலை, மோடிக்கு என்ன கவலை? அவங்க விரும்பலங்கும் போது அவங்க மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக தான் தங்கள் களத்தை அமைப்பாங்க. தவறு இல்லை, அவங்க அப்படிதான் செய்ய முடியும். ஆனா அங்க 24% வித்தியாசம் இருக்குது, இங்க வெறும் 5% வித்தியாசம் இருக்குது. மாநில தேர்தல்களிலும் பாஜகவினர் சாதிச்சிருக்கிறார்கள். அதே சாதனையை அண்ணாமலை சாதிப்பார் என்று மோடி நம்புகிறார். இங்க அதுதான் முக்கியம். என்ன ரிசல்ட்ங்கிற 2026 தெரியும். அதற்கு முன்னாடி எடப்பாடி அவரோட கிளைமை வைக்கிறது அவருக்கு உரிமை, அண்ணாமலை தன்னோட கிளைமை வைக்கிறது அவரோட உரிமை. 26 மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா பெருந்தகை திராவிட இயக்கத்தை ஆட்சியில் அமர்த்திய அண்ணா பெருந்தகை சொன்ன மாதிரி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. 2026 மக்கள் தீர்ப்பை பார்க்கலாம். அண்ணாமலையின் கருத்து சரியா, எடப்பாடி பழனிசாமியின் கருத்து சரியா என்று முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். பேசலாம். திரு தனியரசு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆளும் திமுக அரசு மீதான விமர்சனங்களை தாண்டி மக்கள் விரும்பக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையும், அது தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணியாகவும் இருக்கும். அந்த கூட்டணி 26ல நிச்சயம் வெற்றி பெறும். ஒற்றுமை என்பது பலம், அந்த நம்பிக்கையோட நாம இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிரதான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதாவது ஒரு பிரதான கட்சி, அது அதிமுகவினுடைய பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் வழக்கமான தீர்மானங்கள் 16 இயற்றப்பட்டிருக்கிறது. அது எடப்பாடி தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோற்ற பிறகும் கூட இந்த தனக்கான இந்த பொதுக்குழுவில் வேற எதுவும் முரண்பட்ட கருத்துக்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமை குறித்து பொதுவெளியில் விவாதிக்கப்படுகிற அல்லது அதனுடைய பலகீனத்தை சீர் செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய புது முடிவுகள் குறித்து இந்த பொதுக்குழுவில் ஏதாவது கருத்து அல்லது விவாதம் நடைபெறும் எப்படின்லாம் பார்த்தாங்க. ஆனா அப்படி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எந்த அந்த கருத்து அல்லது அந்த விவாதம் வரல. அதாவது சினிமா, டிடிவி, ஓபிஎஸ், அதிமுக இப்ப இந்த சர்ச்சைகளிலிருந்து நம்ம அதிமுகவை முதலில் வலிமைப்படுத்த வேண்டும். வலிமைப்படுத்தப்பட்ட ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம அடையாளப்படுத்தி விட்டால், ஒருங்கிணைத்து விட்டால் கூட்டணி கட்சிகள் இயல்பாகவே வலிமை இன்னும் கூடுதலாக அதிமுகவுக்கு வலிமை ஊட்டுவார்கள். அது 2026 தேர்தலில் மாற்றத்தை தரும் அப்படிங்கிறது. பலவீனமாக இருக்கிறது அல்லது பலவீனமாக இருப்பதை சரி செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு தான் பதிலா அவர் சொல்லக்கூடியது வாக்கு சதவீதத்தை குறிப்பிடுறாரு. ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, அதே நேரத்தில் நம்மிடம் ஒரு பலமான கூட்டணியும் இல்ல, அப்படி இருந்தும் கூட நம்மளால இவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்க முடிகிறது என்று சொன்னால், தொகுதி அளவுலையும் சொல்றாரு, இவ்வளவு தொகுதியில இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 23 எம்எல்ஏக்களை இழந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம பலமா தான் இருக்கிறோம். ஆனா ஒரு செய்தி அதிமுக குறித்து ஒரு தவறான பொய்யான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான் அது இல்லையா? இப்ப நம்ம சதவீத கணக்குல நம்ம இந்திய நாட்டினுடைய ஜனநாயக முறை அமைப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானிக்கப்பட்ட வெற்றியின் அடிப்படையில தான் அரசின் அதிகாரம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்ப அரசின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பெரும்பான்மை, ஒரே ஒரு வாக்கு 2 வாக்கு இருந்தாலும் பெரும்பான்மை தான் அதை தீர்மானிக்கிறது. அப்ப நீ வெறும் சதவிகித கணக்கை மட்டும் எத்தனை காலம் இந்த எடப்பாடி பயன்படுத்தி இந்த வந்திருந்த வானரகத்துக்கு வந்திருந்த 4900 பேரை வேண்டுமானால் அவர் ஒரு மூளைச்சலவை செய்து குழப்பம் ஏற்படாமல் இந்த பயணத்தை தொடரலாம். ஆனால் நாட்டு மக்களின், வாக்காளர் பெருமக்களின் 2 கோடி தொண்டர்களின் நம்பிக்கையை பெற்று அதிகாரத்திற்கு வருவதற்கு தேர்தல் வெற்றியை எடப்பாடியார் நுகர முடியாமல் போயிருக்கிறது.